இன்னைக்கு கவர்னரை சந்திச்சிருக்காரு தலைவர். என்ன சொன்னாங்க, என்ன அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் மாளிகையிலேருந்து ஒரு செய்திக்குறிப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்சி எனக்கு அழைப்பு வச்சாங்க. இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். அது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். இல்லை, கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா தவிகாவுக்கு பெரும்பான்மை இன்னும் அவங்களுக்கு இல்லை, நம்பர்ஸ் இல்லை. அதனால தான் சட்டப்படி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதுக்கான கடிதத்தை கொடுத்துருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க அமைச்சரவை பதவியை கூட எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்ண போகிறோம்? அந்த ஆதரவு அரசும் அதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் தலைவர் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எல்லாருக்கும், ஏன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியிற்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதில் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே வந்து முதல் மாநாட்டில் அதை சொல்லியிருக்காரு. எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க. ஸோ அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இருக்காது. ஆளுநரை சந்திக்க வரும்போது எந்த போலீஸ் எஸ்கார்டுமே இல்லாமல் வந்தாங்க. திரும்ப போகும்போது அது வேண்டாம், ஒரே குழப்பம். இல்லை, கண்டிப்பாக அது எப்போவுமே அந்த இதனால் தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னாலும் எங்கள் தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களுக்கு தலைவர் எடுத்த முடிவு தான். தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி